ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 26/6/2025 ஆனி மாதம் 12ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:45 சூரிய அஸ்தமனம் மாலை 6:38. இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். நான் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை இன்றைய நாளிலே நாம் வழிபட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை, அதேபோல் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சுபஹோரை நல்ல சூரிய ஹோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே நாம் என்ன செய்யலாம்? அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை தொடங்குவதற்கு, மேல் அதிகாரிகளிடம் நம்முடைய கோரிக்கைகளை சொல்லி அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, பணியிடமாற்றத்திற்கான முயற்சி, அதேபோல் சமூகத்திலே பெரிய அந்தஸ்திலே இருக்கின்ற பெரிய மனிதர்களை சந்திப்பதற்கான முயற்சி, புதிதாக உயில் எழுதுவதற்கான முயற்சி, இவற்றையெல்லாம் இந்த நேரத்திலே செய்யலாம். கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனி ஹோரை மதியம் 12 முதல் 1 வரை. இந்த நேரத்திலே மௌனமாக இருக்க வேண்டும். முடிந்தால் நன்றாக சாப்பிட்டு விட்டு தூங்கிவிடுங்கள், பிரச்சனையே இல்லை. இந்த நேரத்திலே எதுவும் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது, ஏதேனும் புதிய முயற்சிகளை தொடங்கக்கூடாது. ஆகவே இந்த சனிஹோரை நாம் மௌனமாக இருக்க வேண்டிய நேரம். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:44 வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். இன்றைய திதி இன்று மதியம் 3:22 வரை வளர்பிறை பிரதமை, அதன் பின்பு துதியை ஆரம்பம். இன்றைய சந்திராட்டமம் காலை 10:44 வரை அனுஷம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பிறகு கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? பதறவே வேண்டாம். எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட் இதில் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் லாபமான நாளாக இருக்கின்றது. அதேபோல் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதார வரவும் தனவரவும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். மொத்தத்தில் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். சித்தர் கோவில்களுக்கெல்லாம் செல்லுங்கள். 12 ராசியினருமே இன்றைய நாளிலே குரு வழிபாடு செய்ய வேண்டும். குரு தட்சிணாமூர்த்தியை முதலிலே வணங்குங்கள். குருவிற்கெல்லாம் குரு அவர் பிரகஸ்பதி. அவரை வணங்கிவிட்டு சித்தர் கோவில்களுக்கெல்லாம் செல்லுங்கள். சித்தர் கோவில்களுக்கு சென்றால் நம்முடைய சித்தம் சிவமாகும். ஆகவே இன்றைய நாளிலே குரு வழிபாடு செய்வோம். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். அதேபோல் உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும்.
மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. குரு வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரம் வளமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். குரு வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடவே கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. புதிய முயற்சிகளோ புதிய செயல்பாடுகளோ இன்றைய நாளிலே வேண்டாம். அதேபோல் அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் குரு வழிபாடு செய்து உங்களுடைய நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். நன்றி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மூத்த சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. சித்தர்களை வணங்குங்கள். குருவை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அரசு வகையிலே ஆதாயம் உண்டாகும். வீடு வண்டி வாகன வகையிலே சுப செலவுகள் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மீடியாவிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாள். வெளிச்சம் படர்கின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. சித்தர் வழிபாடு செய்யுங்கள். குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு உத்தியோக உயர்வோடு பணியிட மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. நினைத்ததெல்லாம் நிறைவேறும். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான லாபம் உண்டு. சுபகாரியங்கள் கைகூடி வரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. குருவை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். வேலையிலே மாற்றம் ஏற்படும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். புதிய முயற்சிகள் வேண்டாம். புதிதாக கடன் வாங்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள்.
அதுவும் புதிய நபர்களோடு பேசும்போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபடாதீர்கள். அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். இன்றைய நாளிலே குரு வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது. மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே ஒரு தெளிவு பிறக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எல்லா செயல்களிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைத்து மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிறப்பான நாள். சித்தர்களை வழிபாடு செய்யுங்கள். குருவை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். வருமானம் குறைவாக இருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே மௌனமாக இருங்கள். குரு வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு முடிவெடுத்து ஆன்மீக தலங்களுக்கு செல்வீர்கள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். திடீர் பண வரவு உண்டு. தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே குரு வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். சொந்த நிலம் வாங்குவதற்கு முயற்சி செய்து அதற்கான முன்பணத்தை கொடுப்பீர்கள். அதேபோல் ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வருகின்ற நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். பண வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டு. தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே குரு வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே குரு வழிபாடு செய்யுங்கள். எல்லோருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற ஒரு சிறு தவறு, இது என்ன பெரிய தப்பு என்று நினைப்போம். ஆனால் அந்த சிறிய தவறு பின்னாளிலே நமக்கு மிக 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 பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையையே அழித்து விடுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தும். தவறே செய்யாமல் வாழ முடியாது ஒருவனால். ஆனால் தவறு செய்யும்போது அந்த தவறை உணர்ந்து நாம் திருத்தி கொண்டு விட வேண்டும் உடனடியாக. அப்படி திருத்தி கொள்ளாவிட்டால் பின்னாளிலே நமக்கு நாம் செய்கின்ற சிறு சிறு தவறுகளே நம்மை மிகப்பெரிய பிரச்சனைகளிலே கொண்டு போய் விட்டுவிடும். மீள முடியாத ஒரு துயரத்தை ஏற்படுத்திவிடும். அதை உணர்த்துகின்ற ஒரு கதையைத்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். காந்தார நாட்டு மன்னன், அவனுடைய கடைசி மகன்தான் சகுனி.
சகுனி என்றவுடனேயே உங்களுக்கு தெரிந்திருக்கும் யார் என்று. பிறவியிலேயே மிகவும் சுறுசுறுப்பும் நல்ல குணமும் மிக அற்புதமான ஒரு புத்திசாலித்தனமும் கொண்டவன் சகுனி. இவனுடைய அக்காதான் காந்தாரி. இந்த காந்தாரியின் மீது சகுனிக்கு அளவற்ற அன்பு இருந்தது, மிகப்பெரிய அன்பு. அக்காவுக்காக என்னவும் செய்வான். அப்படிப்பட்ட ஒரு அன்பை சகுனி காந்தாரியின் மேல் வைத்திருந்தார். தாயை சிறு வயதிலேயே இழந்துவிட்ட சகுனிக்கு தாய்க்கு தாயாக இருந்து அவனை வளர்த்தவள் காந்தாரி. இப்போது கூட நம்முடைய இல்லங்களிலே மூத்த சகோதரி அக்கா என்றால் எல்லோருக்குமே ஒரு பிடித்தம் இருக்கும். காரணம், தாய்க்கு இணையானவள் சகோதரி அக்கா என்பவள். அந்த வகையிலே காந்தாரியின் மேல் அளவற்ற பாசமும் மரியாதையும் கொண்டிருந்தார். இழந்துவிட்ட அந்த சகுனிக்கு தாய்க்கு தாயாக இருந்து காந்தாரி தான் வளர்த்தார். இந்த நிலையிலே அஸ்தினாபுரத்திலே திருதராஷ்டிர மன்னனுக்கு காந்தாரியை பெண்ணை தேடி அலைந்தார். இந்த நிலையிலே திருதராஷ்டிர மன்னனுக்கு மணமுடிப்பதற்காக பெண்ணை தேடி அலைந்தார் பிதாமகர் பீஷ்மர். பல நாடுகளிலே பெண்ணை தேடினார். காரணம், திருதராஷ்டிரனுக்கு கண்கள் தெரியாது. ஆகவே அவருக்கு யாரும் உடனடியாக பெண் கொடுக்கவில்லை. இந்த நிலையிலே காந்தார நாட்டுக்கு சென்று பெண் கேட்டு சென்றார் பீஷ்மர். கண்ணிழந்த ஓர் அரசனுக்கு காந்தாரியை தருவதற்கு காந்தாரியினுடைய தந்தை கபிலன் விரும்பவில்லை. என்றாலும் பெண் தரவில்லை என்றால் பீஷ்மர் காந்தாரத்தையே அழித்து விடுவார். அந்த பயம் இருந்தது பீஷ்மரின் பேர். அவருடைய தபோ வலிமையின் மேல் மிகுந்த பயம் இருந்தது கபிலனுக்கு. ஆகவே என்ன செய்வது என்று புரியவில்லை. ராஜ ரீதியாக நாட்டின் நலனை உத்தேசித்து தன்னுடைய மகள் ஒரு குருடனை திருமணம் செய்து கொண்டாலும் நம்முடைய நாடு நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்திலே கண்ணிழந்த அரசனுக்கு தன்னுடைய மகளை மணமுடித்து கொடுத்தார் கபிலன். அக்காவை இப்படி ஒரு கண்ணிழந்த பார்வையற்றவனுக்கு மணமுடித்ததை தம்பியான சகுனி விரும்பவில்லை, துளியளவும் விரும்பவில்லை. எனினும் பீஷ்மர் என்கின்ற மகாவீரருடைய பராக்கிரமத்துக்கு முன்பு காந்தாரம் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற தங்கள் நாட்டினுடைய நிலையை எண்ணி அவர் பேசாமல் இருந்து விட்டார். என்றாலும் மனதுக்குள்ளே பீஷ்மரின் மேல் ஒரு விரோதம் கனன்று கொண்டே இருந்தது சகுனிக்கு. பீஷ்மரை காலப்போக்கிலே தன்னுடைய எதிரியாகவே கருத தொடங்கிவிட்டார். இந்த நிலையிலே திருமணம் எல்லாம் முடிந்து சென்ற காந்தாரிக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது என்ற தகவல் ஒற்றர்கள் மூலம் பீஷ்மருக்கு எட்டியது. தேள் கொட்டியதைப் போல துடித்தார் பீஷ்மர். குரு வம்சத்துக்கு இப்படி ஒரு இழுக்கா என்று பெரும் கோபம் கொண்டார். காந்தாரியை மிக கொடிய சொற்களால் வசைபாடினார். அதாவது ஜாதகப்படி காந்தாரியினுடைய முதல் கணவருக்கு ஆயுள் பலம் இல்லை. ஆகவே ஜோதிடர்களுடைய கூற்றின்படி ஒரு ஆட்டுக்கிடாவுக்கு மாலை சூட்டி மணாளனாக ஏற்றுக்கொண்டாள் காந்தாரி. பின் அந்த ஆட்டுக்கிடாவை வெட்டி பலி கொடுத்துவிட்டு முதல் கணவன் இறந்து போனதாக சடங்குகளை எல்லாம் செய்தார்கள். இதனை காந்தாரி சொன்னவுடன் பீஷ்மருக்கு கோபம் இன்னும் அதிகமானது. அந்த ஆட்டுக்கிடா மட்டும் பலி கொடுக்கப்படாமல் இருந்தால் இந்நேரம் அதுவே உன்னுடைய முதல் கணவன் என கூறி எதிரிகள் ஏகடியம் பேசுவார்கள் என திட்டி தீர்த்தார் காந்தாரியை. இந்த விஷயத்தை மறைத்து திருமணம் செய்த சுபலன் மற்றும் அவனது நாட்டை நிர்மூலமாக்க பீஷ்மர் எண்ணினார். காந்தார நாட்டுக்கு படையெடுத்து சென்று எல்லோரையும் சிறைபிடித்தார். அப்போது பீஷ்மரை சமாதானப்படுத்திய சுபலன் மற்றும் அவனது உறவினர்கள் விஷம் வைத்து கொல்ல திட்டம் போட்டனர். இதையும் ஒற்றர் மூலம் தெரிந்து கொண்ட பீஷ்மர் கோபத்தின் உச்சிக்கே சென்றார். ஒட்டுமொத்தமாக சுபலன் கூட்டத்தை பாதாள சிறையிலே வைத்து விட்டார் பீஷ்மர்.
குடும்பத்தை நிர்மூலமாக ஆக்குவது பாவம் என ஆலோசகர்கள் சொன்னதால் ஒரு நாளைக்கு 2 பிடி உணவும் ஒரே ஒரு சுரைக்காய் குடுவை அளவு நீரும் மட்டுமே அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆரம்பத்திலே அத்தனை பேரும் அந்த உணவுக்கும் நீருக்கும் அடித்து கொண்டு அத்தனையும் கீழே சிந்தி வீணாக்கினார்கள். இது தினமும் நடந்து வந்தது. அப்போதுதான் தன்னுடைய உடன் பிறந்தவர்களையும் உற்றார்களையும் நோக்கி சகுனி கூறினான், இந்த உணவை வைத்து கொண்டு ஒரே ஒருவர் உயிர் வாழ முடியும், மற்றவர்கள் அதற்காக உயிர் தியாகம் செய்வதுதான் சிறந்தது. ஆக ஒருவர் உயிரோடு இருந்து மற்றவர்கள் உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என சொன்னார். அந்த செயலானது நமக்குள் நடக்குமா என்பதை அறிந்து கொள்ளத்தான் பீஷ்மர் இவ்வாறு செய்கின்றார். யார் உயிர் வாழ வேண்டிய நபர் என்ன நமக்குள் நாம் முடிவு செய்ய வேண்டும். சிறிது நேர ஆலோசனைக்கு பிறகு சகுனியின் தந்தை சுபலன், அறிவிற் சிறந்த சகுனியே உயிர் பிழைக்க வேண்டும், அந்த உயிரை பீஷ்மாதிகளின் கூட்டத்தை ஒழிக்கவே பயன்படுத்த வேண்டும் என கூறினார். காந்தாரியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்ததையும் தங்கள் கூட்டத்தையே சிறைபிடித்து கொலை செய்ததையும் மறந்து விடாமல் பழிவாங்க வேண்டும் என்றார். அவர் சொன்னது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படியே ஒவ்வொரு நாளின் உணவும் சகுனிக்கு அளிக்கப்பட்டது. அவன் கண்ணெதிரிலேயே ஒவ்வொருவராக பசியால் அனைவரும் செத்து விழுந்தார்கள். உறவினர்கள் அனைவரும் இறந்தார்கள். மனமெங்கும் கோபமும் பழிவாங்கும் உணர்வும் சகுனிக்கு மேலோங்கியது. குரு வம்ச கூட்டத்தையே ஒட்டுமொத்தமாக அழிப்பேன் என சபதம் செய்தான் சகுனி. இதற்கெல்லாம் உச்சமாக தந்தை சுபலன் மரண அவஸ்தையிலே இருந்தபோது சகுனியை அழைத்து அவனின் வலது காலை அடித்து உடைத்தார். சகுனி வலியால் துடித்தபோது, உன் ஒவ்வொரு அசைவின் போதும் இந்த மரணங்களை மறக்கக்கூடாது, பழிக்கு பழி என அலைய வேண்டும் என்றார் தந்தை. மேலும் அவரது வலக்கையை சகுனியிடம் ஒடித்து கொடுத்து, இதில் இருக்கும் ஒவ்வொரு எறும்புகளை கொண்டு தாயக்கட்டைகளை உருவாக்கிக் கொள், சூது விளையாட்டில் சிறந்து விளங்கும் உனக்கு இந்த தாயக்கட்டைகளே வேண்டிய எண்ணெய் கொடுக்கும், இதை கொண்டே அந்த குரு வம்சத்தை அழித்துவிடு என்றார். அதன்படியே அத்தனை உறவுகளையும் இழந்த சகுனி தனி ஒருவனாக தன்னந்தனியாக சூதே உருவாக வெளியே வந்தான். தீமையின் வடிவான கௌரவர் துரியோதனனுடைய சிறந்த ஆலோசகனானான். வீணான மோதல்களை உருவாக்கி கௌரவ பாண்டவ யுத்தத்தை உருவாக்கினான். இதன் மூலம் கிருஷ்ணரின் வேலையை மிக சுலபமாக்கினான் சகுனி. ஒருவன் கெட்டவனாக மாற ஒரு சிறிய காரணமே போதுமானதாக இருக்கும் என்பதற்கு இது சான்று. ஆகவே நாம் செய்கின்ற காரியங்கள் என்றேனும் ஒரு நாள் நமக்கு அது திரும்பும் என்பதை நாம் கவனத்திலே கொண்டு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் இந்த வாழ்க்கையானது பலர் மெச்சுகின்ற வாழ்வாக அமையும். நன்றி, வணக்கம்.